என் தேவன் எரிகோவை என் கையிலே தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனுடைய ராஜாவை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அது அடைக்கப்பட்டிருந்தாலும் அது எனக்காய் துறக்கப்படும். இந்த ஃபெய்த் யோசுவாவுக்குள்ளேயும் ஜனங்களுக்குள்ளேயும் இருக பிடிச்சது. அதனாலதான் 6 நாள் சத்தம் போடாம எல்லாரும் சுத்தினாங்க. இவன் ஒரு நாள் தண்ணி கிடைக்கலனாலே மோசம் என்ன செய்வாங்க? கல்லெறிவாங்க. கொம்மட்டிக்கா வேணுமா? போகும்போது திடீர்னு எனக்கு ஆசை வந்துடும், யாருக்காவது சிக்கன் வேணும்வாங்க. திரும்ப சுத்தும் போது ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கூட்டத்தை 6 நாட்கள் அமைதியாய் வைத்தது இந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்து விசுவாசித்தது. அல்லேலூயா. நீங்க ஒரு ஆள் இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா இந்த ஆழமான விசுவாசத்திற்குள்ள வந்து 7வது நாள்ல கர்த்தரை பிரைஸ் பண்ணி நம்பி ஆண்டவரை துதிச்ச பொழுது எல்லா காரியங்களும் மாறினது. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் கற்றுக் கொடுத்த 2வது மிக முக்கியமான யுத்தி.